Taste the Daily. சம வேலைக்கு சம ஊதியம் தருவதாக திமுக அளித்த 311வது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாததை கண்டித்து 30வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்களை கைது செய்து ஸ்டாலின் அரசின் காவல்துறையினர் அராஜகத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். கோபாலகிருஷ்ணன், வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம். தமிழகம் முழுவதும் தொடக்கப் பள்ளிகளில் பணியாற்றி வரக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களுக்கு உள்ள ஊதிய முரண்பாடுகள் திமுக ஆட்சிக்கு வந்ததும் களையப்பட்டுவிடும் என்ற 311வது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி கடந்த 30 நாட்களாக சென்னையில் பல்வேறு இடங்களில் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் இயக்கத்தினர் மாபெரும் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக தேர்தல் வாக்குறுதியான அந்த 311 என்பது திமுக ஆட்சிக்கு வந்தால் இந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு உள்ள சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கை நிறைவேற்றப்படும். 2009ஆம் ஆண்டு பணியில் சேர்ந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு உள்ள ஊதிய முரண்பாடுகளை திமுக அரசு வந்ததும் கலைத்து உங்களுக்கு முழுமையான ஊதியம் 2009ஆம் ஆண்டுக்கு முன்னர் பணியில் சேர்ந்த இடைநிலை ஆசிரியர்கள் பெற்று வரும் ஊதியமும் 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் பணியில் சேர்ந்த இடைநிலை ஆசிரியர்களின் ஊதியமும் சமன் செய்யப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி கடந்த 30 நாட்களாக சென்னையில் பல்வேறு இடங்களில் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் இயக்கத்தினர் மாபெரும் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். சம வேலைக்கு சம ஊதியம் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தில் தமிழகம் முழுவதிலும் இருந்து இடைநிலை ஆசிரியர்களாக பணியாற்றி வரக்கூடிய 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் பணியில் சேர்ந்த ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு திமுக அரசுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். வேலை ஊதியம் கொடு, சம வேலைக்கு சம ஊதியம் கொடு என்ற ஒற்றை முழக்கங்களை போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய 2000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் எழுப்பி வருகின்றனர். தினந்தோறும் ஒவ்வொரு இடங்களில் போராட்டம் நடத்தி வரும் இடைநிலை ஆசிரியர்கள் 30வது நாளான இன்று சென்னை பாரிமுனை கோட்டை ரயில் நிலையம் அருகில் சாலை ஓரத்தில் சுமார் 2000க்கும் அதிகமான இடைநிலை ஆசிரியர்கள் அமர்ந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்புவதோடு மட்டுமல்லாமல் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற 311வது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்று என்ற முழக்கங்களை தற்போது வரை எழுப்பி வருகின்றனர். 30 நாட்களாக போராடி வரும் இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கையை திமுக அரசு நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்காமல் அவர்களை காவல்துறையை வைத்து கைது செய்து அராஜக போக்கோடு செயல்பட்டு வருவதாக இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் இயக்கத்தினர் குற்றம் சாட்டி வருகின்றனர். போராட்டம் தொடங்கும் போது இருந்த வீரியம் போராட்டத்தின் 30வது நாளான இன்று வரை தொடர்ந்து நீடித்திருப்பது ஒட்டுமொத்த ஆசிரியர் இயக்கத்தினுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்துவதாக ஒட்டுமொத்த ஆசிரியர்களும் தெரிவிக்கின்றனர். சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கை நிறைவேறும் வரை தங்களது போராட்டம் தினந்தோறும் தொடரும் என்றும் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற முழக்கம் விண்ணை முட்டும் அளவுக்கு தொடர்ந்து நாங்கள் எழுப்பிக் கொண்டே இருப்போம் என்றும் இடைநிலை ஆசிரியர்கள் எச்சரித்து வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இடைநிலை ஆசிரியர்களை கைது செய்து அவர்களை மண்டபங்களில் அடைத்து வைப்பதற்கு போதிய இடவசதி இல்லாத காரணத்தினால் சென்னை மாநகரின் பல்வேறு இடங்களில் அவர்கள் பேருந்திலேயே அமர வைத்துக் கொண்டு அலைக்கழிப்பது, மண்டபங்கள் கிடைக்காமல் அவர்களை அடைத்து வைக்க முடியாமல் பேருந்திலேயே உட்கார வைத்திருப்பதால் ஆசிரியர்கள் பல்வேறு இயற்கை உபாதைகளை சந்திப்பதாக வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். காவல் நிலையங்களுக்கும் அழைத்து செல்ல முடியாமல் தனியார் மண்டபங்களுக்கும் கிடைக்காமல் பல்லாயிரக்கணக்கான இடைநிலை ஆசிரியர்களை கைது செய்து வைக்க காவல்துறையினருக்கு போதிய இடவசதி இல்லாமல் ஆங்காங்கே அலைந்து கொண்டிருப்பதாக இடைநிலை ஆசிரியர்கள் தங்களது வேதனையை பதிவு செய்திருக்கிறார்கள். போராட்டம் என்பது அவர்களது கோரிக்கை தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வரை ஓயாது என்றும் அவர்கள் எச்சரித்து உள்ளனர்.